ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேம்ஸ் தட் ஆர் டையிங் இன் ரோபா. என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, தமிழ்லேயே சொல்கிறேன், புரியாது உங்களுக்கு. இந்த கேம்ஸ்லாம் இப்போ ரோப்ளாக்ஸில் ஒரு டைமில் பீக்கில் இருந்தாங்க. இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஸோ அந்த மாதிரி கேம்ஸை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிக்ஸ் to 5 கேம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் இந்த கேம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே கேஸ், நம்ம வீடியோவில் போகலாம் கேஸ். நம்ம முதல்ல பார்க்க போகிற கேம் நேச்சுரல் டிசாஸ்டர் சர்வைவல். இது பார்த்தீங்கன்னா ஒரு 300K பிளேயர்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ இங்கே கீழே பார்த்தாலே தெரியும், இப்போ ஆக்டிவ் வந்து 12.7K பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, இது உள்ள நான் போயிட்டு இது ஏன் அழிஞ்சுதுன்னு சொல்கிறேன். கைஸ், இந்த கேம் ஜஸ்ட் சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு இடத்துல நம்மளை எடுத்துகிட்டு போய் விடுவாங்க, அங்கே நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும். இதோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க, அதுலேருந்து நம்ம சர்வே பண்ணணும். பட் இந்த கேமில் ஏன் இப்போ பிளேயர்ஸ் குறைஞ்சாங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கான்செப்ட் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சர்வே பண்ணணும். கைஸ், ஒரு டைமில் இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க, பட் இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கா? ஆமாம், ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால தான் கைஸ், இந்த வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால பிளேயர்ஸ்க்கு இந்த கேம்ஸ் பிடிக்கல. ஸோ அவங்க வந்து வேறு கேம்ஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த கேம் பார்க்கலாம். கைஸ், நம்ம டாப் 4th பார்க்க போகிறது ஸ்டார்விங் ஆர்டிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் கேம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணி இதை ரோபக்ஸ்க்கு விற்கணும். இதனால் நம்ம ஃப்ரீயாக ரோபக்ஸை ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த கேம் எப்படி இவ்வளோ ஒரு இதுவாக இருந்தோம் போச்சுன்னு, அவுட் சைடில் போச்சுன்னு தெரில. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சி அதை விற்கணும் கைஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணாங்க கைஸ், விற்கணும். அது நம்ம கேம் பாஸ் மட்டும் ரெடி பண்ணால் போதும் கைஸ். நம்மளுக்கு வந்து சிலர் வந்து வருவாங்க, அவங்க இந்த வந்து வாங்கி சேல்க்கு போடுவாங்க. அது நம்ம ரோபக்ஸ், அதாவது நம்ம ஒரிஜினல் மணியை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாதிரி ஒரு ட்ரேடிங் மாதிரி போவோம் கைஸ், இது மாதிரி தான் போவோம். பட் இந்த கேமில் என்ன பிரச்சனைனா, அதோ பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு டிராயிங்காக நம்ம இவ்வளோ கொடுத்து வாங்கணுமான்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஷுவலாக. ஓகேவா? டொனேஷன், இப்போ இது வந்து ப்ளீஸ் டொனேட்னு ஒரு கேம் இருக்குங்க கைஸ், இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அதேமாதிரி தான், ஏன் ஒரு டிராயிங்க்கு ஏன்டா நம்ம காசு தரணும்? இது டொனேஷன் கேம்ன்றாங்க. நம்ம பார்த்தா இங்கே வந்து ஒரு டிராயிங்கு, அதை வாங்குற மாதிரி இருக்குது. அது ரியல் லைஃப்பில் கூட இல்லை, தட்ஸ் ஒரு ஃபோனில் இருக்கிற ஒரு டிராயிங், அவ்வளோதான். அது ஏன் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. இவர் தான் வந்துட்டு இருக்காரு. ப்ரோ, நான் வீடியோ எடுத்துகிட்டு ப்ரோ, சாரி ப்ரோ, என்னால் வர முடியல. இதனாலேயே இந்த கேமோடைய பிளேயர்ஸ் குறைஞ்சிடுச்சு. நம்ம வந்து டாப் 3க்கு போகலாம். கைஸ், நம்ம டாப் 3ல் பார்க்க போகிறது டெட் ரீல்ஸ். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்லேயே புதுசாக வந்துச்சு. ஏன்னா ரோப்ளாக்ஸ் வந்து சின்ன பசங்க விளையாடுற கேம்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கேமோடைய ஓனர் ரீகோ மில்லர் புதுசாக நம்ம வந்து ஒரு சர்வைவல் கேம் மாதிரி ரெடி பண்ணி பெரியவங்களும் விளையாடுற மாதிரி பண்ணலான்னு ரெடி பண்ணார். அதனால தான் நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா இந்த கேம் உள்ள உங்களுக்கு கூடாது. ஓகேங்களா கைஸ்? இந்த மாதிரி தான் இந்த கேமு. ஸோ இந்த கேமில் எப்படின்னா ஒரு 80,000 மீட்டர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கடக்கணும். ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கோம் கைஸ். அமெரிக்காவில் ஒரு ஜாம்பி பிளேக், அதாவது ஒரு ஜாம்பி வைரஸ் பரவுது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து மெடிசன் வந்து மெக்சிகோவில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து வேர்வல்ஃபு நிறைய எனிமிஸ் இருப்பாங்க. வேர்வல்ஃபு, ஜாம்பி, வேம்பேரு, இது மாதிரி நிறைய இருக்கும். அதேமாதிரி பாஸ் ஏரியாஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் வச்சு எப்படி சர்வே பண்ணுறது தான் கதை. அதேமாதிரி நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது ட்ரெயின்ஸில் மாதிரி கேட்டில் காரு இதை பாருங்கள், இது வந்து டிஃபால்ட் ட்ரெயின். இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதை காட்டுறேன் இருங்க. வேறு வரமாட்டேங்குது. அது வந்து உண்மையாக இருக்கிற நார்மலாக தான். இது வந்து பிரசிடென்டியல் ட்ரெயின். இதெல்லாம் கேம்ஸ் உள்ள இருக்கிற கரன்சி கைஸ், பாண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்து வாங்கணும். ஸோ அதேமாதிரி இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் ஆக்குது கிளாஸஸ். ஆமாம், நீங்கள் 998 கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுவே இங்கேருந்து சுட்டது தான் கிளாஸஸ். ஓகேவா கைஸ்? கிளாஸஸ்னால் சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஒரு பவர் இருக்கும், ஒரு கிளாஸ்க்கு ஒரு பவர் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்து காட்டுறேன். இப்போது மைனர்ன்றது ஒரு 10 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 15 பாண்ட்ஸ்க்கு மாற்றிட்டு இருக்காங்க. 15 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஈஸியாக வாங்கலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ஒரு மைனிங் வந்து ஒரு பிக்காக்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பார்க்குற இடத்துல மைன் பண்ணி நம்ம கோல்டு, சில்வர், கோல் இது எல்லாத்தையும் எடுக்கலாம்.
ஆனால் இந்த கேம் ஏன் பிளேயர்ஸை இழந்துச்சு, அதுக்கான காரணத்தை நான் கேம் உள்ள போய்ட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கேம் உள்ள வந்துட்டோம். இப்போ ஏதோ கேமோடைய கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த கேமோடைய பிளேயர்ஸ் கவுண்ட் எது குறைஞ்சதுன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து அப்டேட்ஸ் நல்லா இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பயங்கரமாக அப்டேட் விட்டாங்க. டாப் 1 கேமில் தான் இருந்தாங்க. இதுதான் நம்ம ட்ரெயின். இங்கே கோல்டு இருக்கும், அதை எடுத்து விற்று நம்ம காசுலாம் வாங்கி கோல் வாங்கி போட்டு போயின்னே இருக்கணும். அவ்வளோதான் கைஸ். ஆனால் இந்த கேம்ஸில் சரியான அப்டேட் வரல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மொக்க அப்டேட் விட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அது அடுத்த செக் போஸ்ட்டில் தான் இருக்கும். அதை நான் கேம் பிளே போடுறேன், அதில் காமிக்கிறேன். பட் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இந்த கேம் பிடிச்சி போயிடுங்க. ஆனால் பழைய பிளேயர்ஸ்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கட்டு. இந்த கேம் பல பிளேயர் கவுண்ட்ஸ் இழந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து அடுத்த கேம் போகிறேன். டாப் 2 காமிக்கிறேன் கைஸ். நம்ம டாப் 2ல் பார்க்க போகிறது பேரிஸ் பிரிசன் ரன். இந்த கேமை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஆபி கேம் தான். ரோப்ளாக்ஸுக்கு நிறைய ஆபி தான். நம்மளில் நிறைய பேர் ரோப்ளாக்ஸில் ஃபஸ்ட்டு விளையாடின கேம் இதுவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆனால் இதில் ஏன் பிளேயர் கவுண்ட் வந்துச்சுன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆபியில் 3 லெவல் தான். இந்த ஆபியில் 3 லெவல் தான் கைஸ். இந்த 3 லெவலில் எத்தனை பேர் முடிப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த கேம் சும்மா ஒரு பிகினர்ஸ்க்காக வந்தாங்க. ஸோ ஒரு டைம் நிறைய பிளேயர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ ரோப்ளாக்ஸோடைய பிளேயர் கவுண்ட்டே அடிப்படுதுன்றாங்க. ஏன்னா இந்த சேட்டை தூக்குறது நீங்கள பார்த்தீங்கன்னாலே தெரியும். சே வேறு இதை பாருங்கள், சேட்டை தூக்கிட்டாங்க. இப்போ இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து சேஃபாக இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் நானும் அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணல. ப்ரோ வர முடியாது ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. என்னால் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியல. ஸோ இதுவே இப்போ பிளேயர் கவுண்ட் குறையும் போது இந்த கேம்ஸ் வந்து இந்த ஆபி கேம்ஸோடைய அழிவை பற்றி நான் சொல்கிறேன் கைஸ். முதல்ல ஆபி கேம்ஸோ அழிஞ்சதுக்கு காரணமே இந்த சிமுலேஷன் கேம்ஸ் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த டைக்கூன், இந்த சிமுலேஷன்ஸ் டைக்கூன்னா ஸ்டீல் பிராண்டட், க்ரோவே கார்டன் இந்த மாதிரி. அடுத்து சிமுலேஷன்னா 99 நைட்ஸ், இந்த ஃபாரஸ்ட்டு, டெட் ரீல்ஸு இவங்கெல்லாம் வந்ததுனால இந்த கேம் வந்து நாசமாக போச்சுன்னு தான் சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த கேம் அழிஞ்சதுக்கு இதுதான் காரணம். நம்ம அடுத்த வீடியோ கேம்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது க்ரோவா கார்டன். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டைமில் ஒரு கேமாக வந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு பிளேயர் கவுண்ட் இப்போ ரொம்ப கம்மி. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா க்ரோவா கார்டன்ன்றது முதல் டைமாக 4 மில்லியன் பிளேயர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். 4 மில்லியனை மட்டும் தொடலை, 10 மில்லியன், 20 மில்லியன், 20 to 23 மில்லியன் பிளேயர்ஸை இவங்க இழுத்தாங்க இவங்க பக்கம். ஆனால் இந்த கேம் வந்து இப்போது பார்த்தீங்கனாலே தெரியும் கைஸ், ஒரு டைமில் எங்களுக்கு சர்வரே கிடைக்காது. ஸோ இப்போ வந்து ஒரு சர்வரில் ஆளே இல்லை. நீங்கள் பாருங்கள், ஆளே இல்லை. நாளைக்கு பற்றி நீங்கள் வந்து ஃப்ரைடே, நாளைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க கைஸ். இதுதான் கைஸ் கார்டனு. முன்னாடிலாம் 6 rows இருக்கும். முன்னாடி இப்போ வந்து 1 2 3 4 பிளாட்ஸ் தான் இருக்குது. முன்னாடி 6 பிளாட்ஸ் இருக்கும் ஒரு ஏரியாவுக்கு. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க கைஸ். இப்போ 4K 2 மெம்பர்ஸ் தான். நீங்கள் பாருங்கள், 3 பேர் தான். 4K 3 மெம்பர்ஸ் தான். அது ஒன்று வந்து அட்மின் விட்டுருங்க, பிளேயர்ஸ் கம்மி. இப்போ இந்த கேமுக்கு இவங்க ஏன் இனிமேல் பண்ணியிருக்காங்கன்னா பிளேயர் கவுண்ட் அதிகமாக காட்டுறதுக்காக தான் இந்த மேப்பை குறைச்சிருக்காங்க. இந்த கேம் ஏன் இப்படி ஆச்சுன்னா, இந்த கேமு நிறைய அப்டேட்ஸே விடலை. அப்டேட்ஸ் விட்டாங்க, நல்ல அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா இல்லை, ஜஸ்ட் இந்த கேம் சிம்பிள் தாங்க. நான் காட்டுறேன். இங்கே வந்து சீட் ஷாப் இருக்குது. இந்த சீட் ஷாப்ஸில் போயிட்டு நம்ம வாங்குகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கார்டன் வாங்கி இங்கே பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணிட்டு அது வரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறோம். விற்றுட்டு நம்ம வந்து காசு பார்க்குறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கேமை ரூயின் பண்ணது ஓவர் பவர்டு சீட்ஸ் அண்ட் பெட்ஸ். ஆமாங்க கைஸ், ஓவர் பவரான போன் பிளாசம் அப்படின்ற சீடு வந்துச்சு. அதாவது வந்து டைனோ அப்டேட் ஒன்று வந்துச்சு. அதில் இது தாண்டா பயங்கரமான சீடுன்னு வச்சாங்க. பட் அதை வந்து ஒரு தடவை திரும்பி எடுக்கிற மாதிரி ஒரு சில சான்சஸ் தரலாம். பட் ஆனால் இவங்க தரவே இல்லை. அப்புறம் அடுத்த அப்டேட்டில் வந்து பெஸ்ட்டு பெட்டை விட்டாங்க. ஜென் அப்டேட்னு ஒன்று வந்துச்சு. அதில் வந்து கிட்சூனே அப்படின்ற ஒரு பெட்டு வந்துச்சு. அதுதான் நம்பர் 1 பெட்டு இப்போ வரைக்கும். அதெல்லாம் யாராலையும் இப்போ எடுக்க முடியாது கைஸ். அப்டேட் முடிஞ்சு சரி, அந்த எக்லேயாச்சும் ப்ராபபிலிட்டி வைக்கணும். அந்த ப்ராபபிலிட்டியும் ரொம்ப கம்மியாக வச்சுட்டாங்க.
ஸோ இதனால் இந்த கேமில் ஓவர் பவர் வந்ததுனால இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறது வந்து கேமே செதைச்சிருச்சு. இந்த கேமில் இந்த ஓவர் பவர் பெட்ஸை விட அப்டேட்ஸ் நல்லா இல்லை. இதோ பாருங்கள், இதெல்லாம் ஒரு அப்டேட்டாக ஃபீடுன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கான். அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பெட்டு இப்போ இந்த பெட்டா கேமாக மாறிச்சு கேஸ் இது. அப்புறம் நம்ம எவ்வளோ சீடு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சீடு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு டைமில் விளையாடினேன் கைஸ். எவ்வளோ இருந்துச்சுன்னா, இப்போ புதுசாக சன்ஃப்ளவர்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எதையும் எடுத்துருக்கானுங்க. அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆடானா எதையோ எடுத்துருக்கானுங்க. எதை எடுத்துருக்கானுங்க கண்டுபிடிக்கலாம். மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா. எவ்வளோ சீட்ஸ் பாருங்கள், இதெல்லாம் கிடைக்காது. அடுத்து நம்ம கார்டன் விஷயத்துக்கு வருவோம். கார்டனை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், ஆனால் இவங்க இவ்வளோ சீடு தராங்க. ஒரு சில பேர் பெரிய ப்ரோ ஆயிடுறாங்க. எங்களுக்கு கார்டன் பார்த்துல இது வந்து க்ரோயே கார்டன், க்ரோயே ஜங்கிள் இல்லை. எல்லோரும் ஜங்கிள் மாதிரி வச்சுருக்கானுங்க கார்டனை. இது வந்து நியூ பிளேயர் சர்வர், அதனால் இப்படி இருக்குதுண்ணா. ப்ரோ சர்வர் போனோம்னா இடமே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் மெயின் கார்டன் யூஸ் பண்ணோம், அதில் தான் நம்ம எல்லா சீடையும் வைக்கணும்னுவாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. இவனுங்க வந்து நிறைய சீடு கொடுக்கறது, இது வந்து ஒரு அப்டேட்ஸ் நிறைய தேவையில்லாத அப்டேட்ஸுங்க. பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபீடு அப்டேட்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. எதுவுமே நல்லா இல்லை. இதனால் பிளேயர்ஸ்க்கு இது எதுவுமே பிடிக்கல. ஸோ அதனால் இது வந்து இவ்வளோ பிளேயர்ஸை குறைஞ்சி இப்போது வந்து 90K பிளேயர்ஸ் தான் இந்த கேம்ஸே விளையாடுறாங்க. ஓகே, இருந்தாலும் நான் ஒரு போனஸாக ஒரு கேமை சொல்கிறேன். அது வேறு எந்த கேமும் இல்லை, ஸ்டீல் அப்படின்றது தான். பிரெயின் ராட்டுன்ற கதையே முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சுனாமி பிரெயின் ராட் மட்டும் எப்படியே தப்பிச்சிட்டான். இந்த பிரெயின் ராட்டுன்றது வந்து தேவையில்லாத கைஸ். நானே வந்து அது எப்படா அழியுன்னு பார்க்குறேன். நான் கண்டென்ட்டுக்கு தான் கேம் எடுத்து போடுறேன். இந்த பிரெயின் ராட் கேம்ஸ்லாம் விளையாடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது. இதுமாரி ரொம்ப அடிக்டிவ் கைஸ் பிரெயின் ராட்ஸ்லாம், அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ ஸ்டீல் பிரெயின் ராட்டும் அடிக்கிற நிலைமையில் தான் இருக்கிறான். அவங்க கதையே என்னைக்கு முடிய போகுதுன்னு தெரில. ஸோ இந்த இதாங்க ரோப்ளாக்ஸில் மோஸ்ட்டாக டெட்டான கேம்ஸு. இதில் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் பார்ட் 2ல் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். பாய் கைஸ். இந்த வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிச்சு ஆளில் வச்சுக்கோங்க கைஸ்.